ஏய், என்னடா இதெல்லாம்? இல்ல மேடம், தெரியாம உளறிட்டேன். உன்ன பாத்தீங்களா, இவனே அவன் வாயால நான் ஜீவா இல்ல வாசுதான்னு சொல்றான். இந்த ஒரு ஆதாரம் பத்தாதா? ஏமா ஒரு நல்ல மனுஷனை பழி வாங்கறதுக்கு இவ்வளவு கேவலமா யோசிப்ப? ஏய், எங்கடா ஓட பாக்குற? எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பஞ்சாயத்து படி ஏற வச்சுட்டு நீ இப்ப தப்பிக்க பாக்குறியா? ஒண்ணே போடுவோம் உன்னை. இப்ப நடந்த எல்லா சாட்சிகளையும் வாதங்களையும் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது ஜீவா ரகுராமையாவோட வாரிசு இல்லைங்கிறது உறுதியாகுது. அதனால புவனேஸ்வரி, பசுபதி, வாசு 3 பேருமே ரகுராமையா மேல பிராது கொடுத்த அந்த வழக்க நான் வாபஸ் வாங்குறேன். இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவ்வளவு நாளா அவர் மேல தப்பு இருக்குன்னு பிராது கொடுத்ததால அவரால் தீர்ப்பு சொல்ல முடியாம இருந்துச்சு. ஆனா இப்பதான் அவர் மேல எந்த தப்பும் இல்ல தான் களங்கமற்றவர்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு. அதனால இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டாமையா தீர்ப்பு சொல்றதுக்கு அவர்தான் தகுதியானவர். அதனால ரகுராமையா தான் இப்ப இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லுவாரு. ஐயா, அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம் அண்ணா, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். அண்ணா, இவ்வளவு நாள் எப்படியோ, ஆனா இப்போ இந்த வழக்குல இந்த இடத்துல தீர்ப்பு சொல்றதுக்கு நீங்க மட்டும்தான் தகுதியான ஆளு. இது நம்ம பரம்பரை காப்பு. இத உங்க கையில போட்டுக்கிட்டு நம்ம அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க தீர்ப்பு சொல்லுங்கண்ணே. அண்ணே, வாங்கண்ணே, வாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த புவனேஸ்வரி எங்க குடும்பத்து மேல ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏதாவது பொய் வழக்கு போடுறதும் அதுக்கப்புறமா அந்த வழக்குல தோக்குறதும் ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு. ஆனா இந்த முறை புவனேஸ்வரி கையில எடுத்த அந்த விஷயம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய களங்கத்தை விளைவிச்சிடுச்சு. அதுக்கான தண்டனைய அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தண்டனைங்கிறது ஒரு மனுஷன் திரும்ப தப்பு பண்ண கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆனா இன்னைக்கு இந்த சூழ்நிலையில ஒரு தண்டனை கூட அடுத்தடுத்து நடக்க போற பல தவறுகளுக்கு வழிவகுக்குது. இதனால இப்ப நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா, இவங்கள மன்னிக்கணுமா இல்ல மன்னிக்க கூடாதாங்கிறத ஊர் மக்கள் நீங்க தான் முடிவெடுக்கணும். அதனால நான் இந்த தீர்ப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். புவனேஸ்வரி ஊர்ல இருக்கிற எல்லார் கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் அவரு வீட்டுக்கு வரல. அப்ப அப்ப இதுதான் உன் தீர்ப்பாப்பா? இதுதான் உன் முடிவா? சரி, அப்ப நான் சொன்னபடியே நான் என் உயிரை மாச்சுக்கிறேன். எனக்கு என் உயிரை விட என் புருஷன் கௌரவம் தான் முக்கியம். நான் சாகரத பத்தி கவலை இல்ல. ஆனா அவர் மேல இருக்கிற பழிய போக்க முடியாம போறத நினைச்சுதான் வேதனையா இருக்கு. ஆனா ஒண்ணுப்பா, என்ன போல புருஷனுக்காக உயிரை விடுற கொடுப்பனை எத்தனை பேருக்கு கிடைச்சிரும்? ஏங்க, இது வரைக்கும் ஒரு பொண்டாட்டியா உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்க மனைவியா தான் இருக்கணும்.
மாயா, உங்க வேண்டுதல் பழிச்சிருச்சு. இந்த சாமியும் நீதியும் உங்களை கைவிடல. என்ன சொல்ற மாயா? அங்க பாருங்க. எங்க எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும் நீங்க வந்துருவீங்கன்னு. எனக்கு தெரியுங்க. ஜானகி, அதான் வந்துட்டேன் இல்ல, எதுக்காக அழற? ம்? உண்மை எப்பயுமே சாகாது, அது யாரையும் சாகவும் விடாது. உங்களை காணாம நான் துடிச்சு போயிட்டேங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. ஏய், அப்படிலாம் பேசாத. பெரியப்பா, நீங்க வர ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தாலும் பெரியம்மா விஷத்தை குடிச்சிருப்பாங்க. பெரியம்மா, எப்போ என்ன சோதனை வந்தாலும் அத கடவுள் கிட்ட விட்டுருவேன், எந்த முடிவும் என் கையில இல்லைன்னு சொல்ற நீங்க இன்னைக்கு எதுக்காக கடவுள் மேல நம்பிக்கை வைக்காம இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? இவருக்காக தான் இந்த உயிரை நான் கையில பிடிச்சிட்டு இருந்தேன். இவரு நேரத்துக்கு வீட்டுக்கு வராததுனால இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. சிவரஞ்சனி அத்தை பெரியப்பாவோட தங்கச்சி. பெரியப்பா தாத்தாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அந்த உண்மைய வெளியில சொல்லாம இவ்ளோ நாள் இருந்திருக்காரு. சிவரஞ்சனியா? ஏங்க, எவ்வளவு பாரத்தை உங்க மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு நீங்க வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்களாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சொல்லிருக்கலாம்ல. எப்படியோ எப்படியோ நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடல. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எனக்கு அதுவே போதும். ஏங்க, ஜீவாதான் வாரிசு இல்லனா அப்ப அந்த வாரிசு யாருங்க? சிவரஞ்சனிக்கு பிறந்த குழந்தை நம்ம குடும்பத்து வாரிசு தானே. அப்போ அப்ப அந்த குழந்தை யாருங்க?